ஓகே. இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது கோயம்புத்தூர் இல்லன்ட்டு. ஆமா, வெளியூருக்கு தான் வந்திருக்கேன். என்ன கதைன்றத வீடியோ ஃபுல்லா பாருங்க. போக சொல்றேன். வணக்கம் நேயர்களே. இது 100 டேஸ் ஆஃப் ஹோப் ஆர் ரோப் சேலஞ்சுல நாள் 54. கடந்த 53 நாளா நானும் ஒரே மாரி தான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன்னு சொல்லி நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அண்ட் எனக்குமே கான்டென்ட்ஸ் திரும்ப எடுத்து பார்க்கும்போது போரிங்கா தான் இருந்துச்சு. இதெல்லாமே மாத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்னன்னா, இங்க இருந்து ஒரு ட்ரெயின் புக் பண்ணிட்டேன் டைரக்ட்டா சென்னைக்கு. ஸோ நமக்கு காலையில ஒரு 12 மணிக்கு ட்ரெயின். அதனால காலையில எழுந்துச்சு என்னோட எல்லா சமாச்சாரத்தையும் முடிச்சுட்டு வண்டி எடுத்துட்டு போய் எங்க அம்மா ஆஃபீஸ்ல விட்டுட்டு சிலிண்டர் ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க. அந்த சிலிண்டரை ரெடி பண்ணி வீட்டில் கொண்டு வந்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் மீலை ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் அண்ணாவை கொண்டு போய் என்னை ரயில்வே ஸ்டேஷனில் விட சொல்லிட்டேன். அவரும் என்னை பார்த்து பக்குவமாக கொண்டு போய் ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி விட்டு என்னை வழி அனுப்பியும் விட்டாரு. நம்மளும் ட்ரெயினில் ஜம்முன்னு ஏறி ஒரு இடத்த பார்த்து உட்காந்தாச்சு. உட்காந்துட்டு அப்படியே போகிற வழியாக ரசிச்சுக்கிட்டு ஒரு வழியாக வந்து சென்னையிலையும் இறங்கியாச்சு. இறங்கின கையோட டேரெக்டாக நம்ம போய் நேஷனல் தர்பார்னு ஒரு ஹோட்டலில் போய் ஒரு செட்டு பரோட்டாவும் முட்டை குருமாவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரேப்பிடோ புக் பண்ணியிருந்தேன். வந்தது என்னன்னா, ஸ்விக்கி அண்ணா வந்தார். என்ன கதைன்னு கேட்டால் ரேப்பிடோ ஓட்டிட்டு ஸ்விக்கி ஓட்டுறேன்னு சொல்லி சொன்னார். சரி, நான் சூப்பர்னு அவரையும் வாழ்த்துட்டு அப்படியே நம்ம சிங்கார சென்னையை பார்த்து ரசிச்சுட்டு நம்ம நண்பர் வீட்டுக்கு வந்தாச்சு. அப்கமிங் வீடியோஸில் சொல்கிறேன் இங்கேருந்து நான் எங்கே போக போகிறேன்ட்டு. ஸோ அதை நீங்கள் மிஸ் அவுட் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா இப்போ ஃபாலோ பண்ணிக்கோங்க. வில் see you in another great video. Until then, bye bye.